சொன்னாங்க, ஒலா துனஃபிரா, யாரையும் வெறுப்படையும் போல் நடந்து கொள்ளாதீர்கள், மக்களின் வெறுப்பை சம்பாதிக்காதீர்கள், மக்களுக்கு சோபனம் சொல்லுங்கள், யாரையும் வெறுப்புறச் செய்யாதீர்கள். அவங்க வெறுப்பில் உனக்கு என்ன கிடைக்க போகிறது? 4 பேர் வெறுக்கிற மாதிரி நடக்க வேண்டாம். உன் நிலைகளை மாற்று, குணத்தை மாத்து, செயலை மாத்து. அவர் சந்தோஷப்படுற மாதிரி நடந்து கொள், அவர் வெறுப்பதை போல் நீ நடக்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கவர்னர், உங்களை மக்கள் விரும்பணும், உங்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது என்ற அந்த பாடத்தை நடத்தி சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திலே 2 மாகாணம் இருந்துச்சு. 2 மாகாணம். ஒரு மாகாணத்தின் கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு மாகாணத்தின் கவர்னராக சையதுனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுமாவை அனுப்புறாங்க. எவ்வளவு பெரிய வெற்றிங்கிறீங்க! யமன் எல்லாம் நம்ம கைக்கு வந்துச்சு. யமன் நம்முடைய கை. யமன்ல ஒருவர் கூட அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமாகல. ஏன்னா இந்த அற்புதமான அணுகுமுறையை அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புகிறார்கள். இங்கே உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வேன், இந்த வாழ்க்கையில் காத்தமுன் நபியின் நிலைக்கிறார்கள்.